இந்த கோர் சப்ஜெக்ட்ஸில் நமக்கு எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நமக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா புரியுது அப்படிங்கிறத நாளைக்கு இந்த டாபிக் வந்து யார் வந்து கிளாஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறா அப்படின்னா நம்ம வந்து சார் ஹாய் நல்லா எப்படி இருக்கீங்க. ஸோ வந்துட்டு கிஷோர் அப்படிங்கிற தம்பி வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பசங்களுக்கு என்ன மாரி ஸ்கில்ஸ் மைண்ட் செட் வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்து இதெல்லாம் நான் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் திங்கு, இப்போ நம்ம வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் வந்திருப்போம். ஓகேவா, ஸோ ரெண்டு விஷயம். ஒன்று ஃபஸ்ட் இயரில் நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 12th படித்த சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கலாக கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் வரும். செகண்ட் இயர் போனதுக்கப்புறமா நம்மளோட டொமைன், ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலோ சிவிலோ எலக்ட்ரிக்கலோ அந்த டொமைன் ரிலேட்டடாக சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ அதுதான் அந்த செகண்ட் இயரில் படிக்க போகிற சப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப கோரான சப்ஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோர் சப்ஜெக்ட்ஸில் நமக்கு எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நமக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா புரியுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் விஷயம். ஓகேவா, ரெண்டாவது ஸ்கில்ஸ் என்ன வளர்த்துக்கணும்னா, இப்போ நான் சொன்ன இந்த கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த டொமைன் பிடிச்சிருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல்னால் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸோ வந்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, அதில் வந்து சரி இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை விட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, தர்மல் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்போ என்னோட டொமைன் இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்று, இதேமாரி உங்கள் டொமைன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது ஸ்கில்லு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஃபஸர் வந்து தம்பி நாளைக்கு இந்த டாப்பிக் வந்து யார் வந்து கிளாஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறா அப்படின்னா நம்ம வந்து சார் நான் பண்ணுறேன், பண்ணுறோமோ பண்ணலையோ நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அப்படி நீங்கள் பண்ணணும். இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒரு சார் ஒரு கொஷின் கேட்குறாரு அப்படின்னா, ஸோ அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு அரைகுறையாக தெரிஞ்சாலுமே சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அந்த சாரு இல்லைப்பா தப்பு, இதை மாற்றிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நம்மளால் அது பண்ண முடியாது. ப்ளஸ் ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பேர் 30 பேர் முன்னாடி பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும். எனக்கெல்லாம் பயம் வரும். ஆனால் என்னோடய ப்ரொஃபஸர் தான் வந்துட்டு இது பண்ணு, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கிளாஸில் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அதாவது ஒரு டாபிக், எந்த டாப்பிக்காக இருந்தாலும் எடுத்து சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசலாம், அந்தமாரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளாஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து உங்கள் செவத்துக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் கொஞ்சம் பயம் இல்லாமல் நீங்கள் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ உங்கள் டொமைனை சூஸ் பண்ணி அதில் வந்து என்னென்னலாம் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கலாம், ஸோ அதை எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஃபண்டமெண்டல் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஸ்டேஜ் ஃபியர். ஸோ வந்துட்டு தைரியமாக 4 பேர்கிட்ட பேசணும். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கு நம்ம ஒரு இன்ஜினியராக போகிறோம் அப்படின்னா 4 பேரோட இன்ட்ராக்ட் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் நமக்கு கீழே சபார்டினேட்ஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை வந்து டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நாளைக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போகிறப்ப ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேருக்கு முன்னாடி உங்கள் கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ணுறியோ இல்லை நீங்களே உங்கள் கம்பெனியை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். நான் இந்த வீடியோவில் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஃபண்டமெண்டலை ஸ்ட்ராங் பண்ணுறது, ப்ளஸ்ஸு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாதிரி இதுதான் நான் பண்ண சொல்கிறேன். ப்ளஸ் வந்து ஜாலியாக இருக்கிறது, எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ காலேஜ் லைஃப்பை செரிஷ் பண்ணுங்கள், மெமரி அப்படியே அந்த ஃபீல் உணர்ந்து உங்கள் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே கிஷோர், உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் டாட்டா, பை பாய்.